ஹாய், வெல்கம் டு தேவிகா இளங்கோவன் சேனல். உங்க எல்லாருக்குமே இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நேத்து பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ போட்டிருந்தேன். நிஜமாவே செல்ஃப் க்ரூமிங் பத்தி அவ்வளோ ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. அதே மாதிரி இன்னும் சில பேர் கேட்டிருந்தது என்ன அப்படின்னா, அக்கா வீடியோ காலையில போட்டிங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இந்த கமெண்ட்ல கண்டிப்பா மறக்காம சொல்லுங்க. காலையில வீடியோஸ் போடலாமா, ஒரு 10:30 அந்த மாதிரி லாங் வீடியோஸ் அப்லோட் பண்ணலாமா, இல்லை அப்படின்னா ஈவினிங்கே 5 o'clock கரெக்டாக அப்லோட் பண்ணலாமா அப்படின்றத சொல்லுங்க. அதே மாதிரி நேற்று ஒரு சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் நமக்கு இந்த மாதிரி இந்த தலைப்பெல்லாம் பேசுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னு சொல்லியிருந்தேன். அவங்களோட பேர் பார்த்தீங்கன்னா இனியா சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். ஆக்சுவலாக 2 நாளாக பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ்க்கு எதுக்கும் என்னால் ரிப்ளை பண்ண முடியல, நிறைய ஒர்க் இருந்ததுனால. அதனால் உங்களோட பேர் என்னன்னு எனக்கு தெரியல. ரொம்ப தேங்க்ஸ். ஆக்சுவலாக அவங்க சொல்லியிருந்த டாப்பிக்ல நேற்று ஒரே ஒரு டாபிக் மட்டும் தான் பேசியிருந்தேன். நிறைய ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க. நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சேஞ்ச் பண்றேன்னு சொல்லியிருந்தீங்க. ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. இன்னைக்கு தமிழ் வருஷ பிறப்பு. கண்டிப்பா இன்னையில இருந்து உங்க எல்லாரோட லைஃப்லயும் நிறைய சந்தோஷம் இருக்கணும்னு சொல்லிட்டு கண்டிப்பா உங்களுக்காகவும் நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு என்ன டாபிக் பத்தி பேச போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சின்ன சின்ன சந்தோஷங்களை பத்தி தான் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். நம்மளோட சின்ன சின்ன ஹாப்பினஸ் அதை பத்தி தான் நான் உங்ககிட்ட பேசணும்னு நினைக்கிறேன். ஹாப்பினஸ் அப்படின்றது முன்னாடியே நான் உங்ககிட்ட சொல்லியிருப்பேன். நம்மளை ரொம்ப கஷ்டப்படுத்துறதும் நம்ம ரொம்ப சந்தோஷமா இருக்கிறதும் அடுத்தவங்க கையில கிடையாது, நம்மளோட கையில தான். நம்ம சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா நம்ம தான் முடிவு பண்ணணும். நம்ம கஷ்டப்படணும் அப்படின்னாலும் அதை நம்ம தான் முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஒருத்தங்க நம்மளை ஹாப்பியா இருக்கணும்னு நினைச்சா கூட நம்ம டிசைட் பண்ணணும். இல்ல நான் சந்தோஷமா இருக்க போறேன் அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணா மட்டும்தான் நம்மளோட முகத்துல சிரிப்பு இருக்குமே தவிர, அடுத்தவங்க நம்மளை சந்தோஷப்படுத்துறாங்க அப்படின்றதுக்காகலாம் நம்மளோட சிரிப்பு ஈஸியா வந்துராது. அதே மாதிரி யாராவது உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா, அதுக்கு பாத்தீங்கன்னா அவங்க கஷ்டப்படுத்துறாங்களே, ஐயோ அவங்க நம்மள இதை சொல்லிட்டாங்களே அதை சொல்லிட்டாங்களேன்னு நம்ம நினைச்சா மட்டும்தான் அது கவலையாவோ, இல்லைன்னா நீ எல்லாம் ஒரு ஆளா, நீ சொல்றதெல்லாம் நான் கேட்கணுமா, நீ என்ன வேணா சொல்லிக்கோ, நான் எப்படின்னு எனக்கு தெரியும் அப்படின்னு நம்ம அந்த விஷயத்த ரொம்ப ஈஸியா எடுத்துட்டு கவலைப்படாம போறதும் நம்மளோட கையில் தான் இருக்கு. அதனால இன்னைக்கு பாத்தீங்கன்னா சின்ன மகிழ்ச்சி அப்படின்ற டாபிக்ல தான் நான் உங்ககிட்ட சில விஷயங்களை ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் விஷயமா நான் சொல்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்பவுமே எல்லாருக்கும் சொல்றது என்ன அப்படின்னா, காலையில எந்திரிங்க. அந்த காலையில காத்து உங்க மேல படும்போது நிஜமாவே உங்களோட மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதை உங்களால கண்டிப்பா ஃபீல் பண்ண முடியும். காலையில எந்திரிக்கும் போது சின்ன சின்ன ஹாப்பினஸ் உங்களுக்கு நிறைய கிடைக்கும். அதை நீங்க ஃபீல் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு தெரியும். எல்லாருக்கும் எப்பவுமே நான் சொல்ற விஷயம், அட்லீஸ்ட் வாரத்துல ஒரு 2 நாளாவது காலையில ஏர்லி மார்னிங் எந்திரிச்சு பாருங்க. அந்த காத்து உங்களோட மேல படும்போது கிடைக்கிற சந்தோஷம் அவ்வளோ ஹாப்பினஸா இருக்கும். உங்களுக்கு எவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருந்தாலும், எவ்வளோ கஷ்டங்கள் கவலைகள் எது வேணாலும் இருக்கட்டும், ஆனா காலையில எந்திரிச்சு நீங்க குளிச்சுட்டு அப்படி வெளியில ஒரு கோலம் போடுறதா இருக்கட்டும், இல்லைன்னா பாத்தீங்கன்னா உங்க ஜன்னல் வெளியிலே வர முடியல, சும்மா உங்களோட ஜன்னல் கதை திறந்து வச்சீங்கன்னா கூட அந்த காத்து மேல படும்போது உங்களுக்கு நிஜமாவே ஒரு பாசிட்டிவான வைப் இருக்கும். அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் கண்டிப்பா கிடைக்கும். கண்டிப்பா அது ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்தது, ஹாப்பினஸ் எங்க கிடைக்கும்னு என்ன கேட்டீங்கன்னா, என்னோட ஃபேமிலியோட இருக்கும்போது தான் எனக்கு முழுமையான சந்தோஷம் கிடைக்கும். அதனால என் ஃபேமிலியோட எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ, இல்லை என் ஃபேமிலிக்காக நான் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்றேன். அதுதான் எனக்கு ஒரு பெரிய சந்தோஷமா இருக்கு. நிறைய டைமிங்ல பாத்தீங்கன்னா என் ஃபேமிலியோட எல்லாரும் எப்ப வீட்டுல இருக்காங்களோ அப்ப எல்லாமே ரொம்ப சீக்கிரமா என் வேலையெல்லாம் முடிச்சுட்டு என் ஃபேமிலியோட எப்படி சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்றத பத்தி மட்டும்தான் நான் யோசிப்பேன். என் குடும்பத்தோட இருக்கிறத தாண்டி எனக்கு பெரிய ஹாப்பினஸ் ஏதாவது இருக்கான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையவே கிடையாது. நம்ம வீட்டுல எல்லாரும் ஒன்னாவே இருப்போம். ஆனா பாத்தீங்கன்னா நிறைய டைம்ல இல்ல, மோஸ்ட் ஆஃப் த டைம் பாத்தீங்கன்னா எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிடுவோமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையவே கிடையாது. அட்லீஸ்ட் ஒரு நாளாவது, சண்டே ஒரு நாளோ, இல்ல இந்த மாதிரி பண்டிகை நாள் ஏதோ ஒன்றும், இல்ல அட்லீஸ்ட் நைட்டு ஒரு நாளோ எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிட்டு பாருங்க. அது இன்னும் உங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை கண்டிப்பா கொடுக்கும். எங்களோட வீட்டுல எப்பவுமே நைட் பாத்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் ஒன்னாதான் உட்காருவோம். சாட்டர்டே சண்டேல வீட்டுல எல்லாரும் எப்பெல்லாம் ஒன்னா இருக்குமோ அப்போ காலையில மதியம் நைட்டு 3 வேளையுமே ஒன்னாதான் உட்காந்து சாப்பிடுவோம். அதே மாதிரி தரையில தான் உட்காந்து சாப்பிடுவோம். நான் போய் டிவி பாக்குறேன், இல்ல நீ முன்னாடி சாப்பிடு நான் முன்னாடி சாப்பிடு, அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. நான் சமைச்சிட்டே இருந்தா கூட வீட்டுல இருக்கவங்க பாத்தீங்கன்னா எனக்காக வெயிட் பண்ணுவாங்க, நீ சமைச்சு முடிச்சுட்டு வா எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிடலான்னு. கண்டிப்பா சண்டே ஒரு நாள் எங்களோட வீட்டுல எல்லாரும் ஒன்னாதான் உட்காந்து சாப்பிடுவோம். எதுக்காக இதை சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வீட்லயே ஒன்னாதான் இருப்போம். ஆனா பாத்தீங்கன்னா காலையில இருந்து நம்ம வேலை செய்யறோன்றதுக்காக ரொம்ப கடுகடுன்னு
இவ்வளோ வேலை இருக்கு, வீட்டில் இருக்கிறதுனால அடிக்கடி ஹஸ்பண்டுக்கு காஃபி போட்டு கொடுக்கணும், டீ போட்டு கொடுக்கணும், பசங்களை பார்த்துக்கணும், இந்த மாதிரி நிறைய ப்ரெஷர் இருக்கிறதுனாலயோ சரி, நம்ம கத்திக்கிட்டே இருக்கிறதுனாலயோ சரி, நம்மளோட நிம்மதி வந்து கண்டிப்பா கெட்டு போகும். அதே மாதிரி உங்க ஃபேமிலியோட கஷ்டம்தான். எல்லாரும் ஷேர் பண்ணி ஒரு விஷயத்த பண்ணோம்னா சீக்கிரமா பண்ணிட முடியும். உங்க ஹஸ்பண்ட் உங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னா பிரச்சனை இல்ல அப்படின் போது கண்டிப்பா ஸ்ட்ரெஸ்ஸா தான் இருக்கும். அது எல்லாத்தையும் தாண்டி இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன வேலை, இதெல்லாம் நம்ம முடிச்சிட மாட்டோமான்னு உங்க மனசுல நினைச்சிட்டு வேலை எல்லாத்தையும் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா முடிங்க. சாட்டர்டே சண்டேல பசங்களோட எப்போ டைம் கிடைக்குதோ மதியத்துல கொஞ்ச நேரம் படம் பாருங்க, இல்ல எல்லாரும் ஒன்னா உட்காந்து பேசிட்டு இருங்க, இல்ல ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச கேம்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா விளையாடுங்க. சாயங்காலத்துல எல்லாரும் ஒன்னா உட்காந்து ஒரு டீ காஃபியாவது வந்து குடிங்க. அது நிஜமாவே ஒரு பெரிய ஹாப்பினஸ் வந்து கண்டிப்பா கொடுக்கும். அடுத்தது அதே மாதிரி நம்மளோட லைஃப்ல கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ரொம்ப க்ளோஸ் ஆன ஏதாவது ஒரு பர்சன் வந்து இருப்பாங்க. அது நம்மளோட ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், இல்ல யாராவது ஒரு ரிலேட்டிவ்ஸா இருக்கலாம், யாராவது ஒருத்தங்க கண்டிப்பா வந்து இருப்பாங்க. உங்க அப்பாவோ அம்மாவோ இல்ல உங்க கூட பிறந்தவங்களோ யாராவது ஒருத்தங்க கண்டிப்பா உங்களோட ஹாப்பினஸை ஷேர் பண்றதுக்கும் உங்களோட சேட்னஸை ஷேர் பண்றதுக்கும் கண்டிப்பா வந்து இருப்பாங்க. அந்த மாதிரி யாராவது ஒரு பர்சன் உங்களுக்கு உண்மையானவங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்களோட கொஞ்சமாவது டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்க. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வெளியில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாரும் கிடையாது. எனக்கு என்னோட ஃப்ரெண்டுன்னு சொன்னா என்னோட ஹஸ்பண்ட் மட்டும்தான். என்னோட எல்லா ஹாப்பினஸும், என்னோட எல்லா சேட்னஸும், என்னோட எல்லா கோவம் எல்லாத்தையும் வெளிப்படுத்துறது அவங்க கிட்ட மட்டும்தான். அதனால கண்டிப்பா உங்களோட லைஃப்லயும் யாராவது ஒரு பர்சன் வந்து இருப்பாங்க. அந்த மாதிரி ஆளுங்களோட கொஞ்சம் நேரமாவது டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்க. அட்லீஸ்ட் டெய்லி பேச முடியல அப்படின்னா கூட வாரத்துல ஒரு நாளாவது கண்டிப்பா வந்து பேசுங்க. அது உங்களோட லைஃப்ல நிஜமாவே ஒரு பெரிய ஹாப்பினஸை வந்து கொடுக்கும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்ம பேசுற ஒரு வார்த்தை வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா மற்றவங்கள ரொம்ப ஹாப்பியா வந்து வச்சுக்கோம் அப்படின்னு சொல்லி கண்டிப்பா நான் சொல்லுவேன். உங்களையுமே அது ரொம்ப ஹாப்பியா வச்சுக்கோம். அக்கா நம்ம பேசுற வார்த்தை எப்படி நம்மள போய் சந்தோஷமா வச்சுக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களை யாராவது சிஸ்டர் நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க அப்படின்னு சொன்னா நீங்க சந்தோஷப்படுவீங்களா இல்லையா? நீங்க ரொம்ப வீட்டு நீட்டா வச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா சந்தோஷப்படுவீங்க. அதே மாதிரி நீங்க பண்ற வேலையை யாராவது அப்ரிஷியேட் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க சந்தோஷப்படுவீங்க. நீங்க அதே மாதிரி உங்களோட ஆஃபீஸ்ல ஒர்க் பண்றீங்க, நீங்க பண்ற விஷயம் நல்லா இருக்கு, இல்லை நீங்க அடுத்த லெவல்ல வந்து ஒரு வேலையை ரொம்ப ஸ்மார்ட்டா முடிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா உங்களுக்கு அந்த ஹாப்பினஸ் வந்து இருக்கும்ல. அதே ஹாப்பினஸ் தான் நீங்க யூஸ் பண்ற வார்த்தையிலையும் அடுத்தவங்களுக்கு அந்த ஹாப்பினஸ் வந்து கொடுக்கும். இப்போ நீங்க வீட்டில் இருந்தாலும் சரி, வேலைக்கு போனாலும் சரி, கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா நம்ம பேசுற வார்த்தையில நிதானம் வந்து கண்டிப்பா வந்து இருக்கணும். அதே மாதிரி நீங்க பேசுற வார்த்தைங்க தான் மற்றவங்கள ரொம்ப ஹாப்பியா வந்து வச்சுக்கும். உங்களை யாராவது அது யாரா வேணாலும் இருக்கலாம், உங்க ஃபேமிலியில இருக்கவங்களா இருக்கலாம், உங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், யாரா வேணாலும் இருக்கலாம். இப்போ நீங்க ஏதோ ஒரு விஷயம் வந்து உங்க பசங்களே பண்ணிடுறாங்க, ஏதோ ஒரு சின்ன தப்பு பண்றாங்க அப்படின்னா கூட சரி விடுறா பரவாயில்ல இதை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது நிஜமாவே அவங்களுக்கு அது ஹாப்பியா தான் வந்து இருக்கும். அதனால முக்கியமா சொல்ற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எவ்வளோதான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருந்தாலும் எவ்வளோதான் ப்ரெஷர்ல இருந்தாலுமே நம்ம பேசுகிற வார்த்தைக்கான வேல்யூ அப்படின்றது கண்டிப்பாக வந்து இருக்கு. அதனால கண்டிப்பாக நீங்கள் பேசுகிற வார்த்தை வந்து அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்துகிற மாதிரி இருக்கணுமே தவிர அடுத்தவங்களை கஷ்டப்படுத்துகிற மாதிரி கண்டிப்பாக வந்து இருக்கவே கூடாது. அதை உங்களோட லைஃப்பில் கண்டிப்பாக வந்து ஃபாலோ வந்து பண்ணுங்கள். அது கண்டிப்பாக உங்களுக்கும் உங்களோட ஆப்போசிட்டில் இருக்கவங்களுக்கும் கண்டிப்பாக ஒரு பெரிய ஹாப்பினஸ் வந்து கொடுக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன வெற்றி தான் நமக்கு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். அக்கா நானே வீட்டில் இருக்கேன், என்னால் எதுவுமே பண்ண முடியல, என்னால் எப்படி சக்ஸஸாக இருக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவ்வளோ ப்ராப்ளம்லாம் உங்களோட ஃபேமிலியை நீங்கள் ஹாப்பியாக கொண்டு போனீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக அது உங்களுக்கு ஒரு பெரிய சக்ஸஸ் அப்படி தான் நான் வந்து சொல்லுவேன். அந்த சக்ஸஸ் தான் உங்களோட ஹாப்பினஸ் வந்து இன்னும் ஜாஸ்தி ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் வந்து பண்ணும். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீதன் பிறந்தப்போ ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தேன். அப்போ நான் யோசிச்ச விஷயம் என்னன்னா, நான் வீட்டில் தான் இருக்கேன், ஷூட்டிங் வந்து போகல, ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு விஷயம் கற்றுப்போமே அப்படின்றத எனக்கு வந்து தோணுச்சு. நான் ஆரி ஒர்க் கிளாஸ் வந்து போனேன், ஆரி ஒர்க் வந்து கற்றுக்கிட்டேன். அதை வச்சு ஏர்ன் பண்ணலாம், அதை வச்சு பிஸ்னஸ் பண்ணலாம்னு யோசிச்சதுலாம் அதுக்கு அடுத்த விஷயம் தான். ஆனால் நான் வந்து வீட்டில் தானே இருக்கேன், நான் இதை கற்றுக்கிட்டு நான் என்ன பண்ண போகிறேன், நான் வீட்டில் இருக்கேன், வீட்டில் இருந்து நான் இதை எது கற்றுக்க போகிறேன், இதை கற்றுக்கிட்டா எனக்கு என்ன யூஸு அப்படிலாம் நீங்கள் யோசிக்கிறத தாண்டி நான் வந்து இதை கற்றுக்கலான்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து அது பிஸ்னஸாக மாற்றலான்ற ஐடியா வந்து எனக்கு வந்துச்சு. பிஸ்னஸே பண்ணலைன்னா கூட அந்த ஆரி ஒர்க் கிளாஸ் போயிட்டு நான் அந்த விஷயத்த கற்றுக்கிட்டு வீட்டில் வந்து பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் வந்து கண்டிப்பாக வந்து கொடுக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா அது எனக்கு நிஜமாவே எனக்கு ஒரு பெரிய சக்ஸஸாக இருந்துச்சு. நிறைய பேர் எனக்கு கேட்பாங்க, நான் ப்ளவுஸ் ஆரி ஒர்க் பண்ணி நானே போடும்போது குழந்தையெல்லாம் வச்சுட்டு நீ இவ்வளோ விஷயம் பண்ணுறதே பெருசு தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அவ்வளோ ப்ரௌடாக வந்து இருக்கும். எனக்கு அதுதான் உண்மையான சக்ஸஸ்ன்னு நான் கண்டிப்பாக வந்து சொல்லுவேன். நான் ஆரி ஒர்க் நல்லா போடும்போது நான் யோசிச்சது என்ன அப்படின்னா, ஏன் நம்ம இதை ஆள் வச்சு பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஒரு 4 to 5 months வந்து பண்ணியிருந்தேன். அவ்வளோ சூப்பராக வந்து போச்சு. லாக்டவுனில் கூட நிறைய பேர் வெட்டிங் ப்ளவுஸ் எல்லாமே வந்து பண்ணி கொடுத்தேன். எனக்கு 2 பேர் வந்து வேலை பார்த்தாங்க.
அவ்வளோ சக்ஸஸாக வந்து போயிட்டு இருந்துச்சு. இது எல்லாமே நம்ம சின்னதாக ஆரம்பிக்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக நம்மளோட லைஃப்பில் அது பெரிய சக்ஸஸாக போய் மாறும். அதனால் நீங்களும் வீட்டில் இருக்கீங்க அப்படின்னா, நான் வீட்டில் தானே இருக்கேன், ஏன் இதை கற்றுக்கணும்லாம் யோசிக்காதீங்க. நீங்கள் கற்றுக்கிற ஒரு சின்ன சின்ன விஷயம் அது மூலயமா உங்களுக்கு வருமானம் வருதோ இல்லையோ, அதை தாண்டி கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெரிய ஹாப்பினஸ் வந்து கிடைக்கும். உங்களோட மைண்டை ரிலாக்ஸாக வச்சுக்கிறதுக்கு அது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதனால் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா, ஏதாவது சின்ன சின்ன விஷயங்களை வந்து கற்றுக்கோங்க. அதே மாதிரி நன்றி சொல்லும்போது ஹாப்பினஸ் வந்து கிடைக்கும். இதை நான் ஆக்சுவலாக என்னோடய ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து தான் கற்றுக்கிட்டேன். எங்களுக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா, அவரோட வெளியிலலாம் வந்து போவேன். இன்விடேஷன் அடிக்கிறதுக்காக இருக்கட்டும், இல்லை புடவை அடிக்கிறதுக்காக இருக்கட்டும், எங்கேயாவது போகும்போது வந்து பார்த்திங்கன்னா, கடைக்கு போயிட்டு பெட்ரோல் போடுவார். போட்டு முடிச்சுட்டு காசு கொடுத்துட்டானா தேங்க்ஸ்ண்ணா அப்படின்னு சொல்லிட்டு வருவார். உடனே கடையில் போய் ஏதாவது பொருள் வாங்கும்போது தேங்க்யூ சொல்லிட்டு வருவார். ஆனால் தேங்க்ஸ்ண்ணா அப்படின்னு சொல்லுவார். பூ வாங்குவார். வாங்கிட்டு அந்த அக்காட்ட காசு கொடுத்துட்டாக்கா தேங்க்ஸ்க்கா அப்படின்னு சொல்லிட்டு வருவார். எனக்கு அது ரொம்ப புதுசாக இருந்துச்சு. ஏன்னா நான் வந்து அப்படி யாருக்கும் தேங்க்ஸ் வந்து சொன்னது கிடையாது. அதனால் எனக்கு அந்த விஷயம் ரொம்ப புதுசாக வந்து இருந்துச்சு. அவர்கிட்ட இருந்து நான் அந்த விஷயத்த வந்து கற்றுக்கிட்டேன். நான் இப்போ எங்கே போனாலும் நம்ம பணம் கொடுத்து தான் ஒரு பொருளை வாங்குகிறோம். ஆனால் நம்ம வந்து ஒருத்தங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லும்போது அவங்க முகத்தில் இருக்கிற ஒரு சின்ன ஸ்மைலு அது எனக்கு இன்னும் ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும். அது என்னோட முகத்துக்கு அப்படியே வந்துடும். நான் ரொம்ப ஹாப்பியாக வந்திருப்பேன். அதனால் வந்து பார்த்திங்கன்னா, தேங்க்ஸ் சொல்கிறது மூலியமாலாம் ஹாப்பினஸ் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக சொல்லி பாருங்கள். அது வந்து உதவி செய்கிறவங்களுக்கு தான் சொல்லணுன்றதெல்லாம் வந்து கிடையாது. யாருக்கு வேணாலும் தேங்க்ஸ் வந்து சொல்லலாம். நான் என் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லுவேன், தங்கம் ஏதாவது ஒரு வேலை பண்ணிட்டாரு அப்படின்னா தேங்க்யூ தங்கம் அப்படின்னு சொன்னால் அவர் வந்து சொல்லுவார், எனக்கு தேங்க்யூலாம் சொல்லாத, நீ லவ் யூ சொல்லு அப்படின்னு சொல்லுவார். என் ஹஸ்பண்ட் நான் எந்த வேலை செஞ்சு கொடுத்தாலும் எனக்கு கண்டிப்பாக லவ் யூ வந்து சொல்லுவார். ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 20 லவ் யூவாது கண்டிப்பாக வந்து வரும். நான் என் பசங்க இப்போ அதை ஃபாலோ பண்ணுறாங்க. இப்போ எனக்கே நான் ஏதாவது ஒரு வேலை சொல்கிறேன், ஏதாவது ஒரு வேலை பண்ணி கொடுத்துட்டேன்னா தேங்க்யூ ஸ்ரதன் வரைக்குமே அதை சொல்லுவான். யார் எந்த விஷயம் பண்ணாலும் இது ரொம்ப நல்லா இருக்குமா தேங்க்யூ அப்படின்னு சொல்லி அவன் வாயில் வந்து வரும். தேவேஷ் கிட்ட சொல்லுவேன், டே அம்மாவுக்கு வந்து தேங்க்யூ சொல்லாதடா, நீ லவ் யூ சொல்லு, அது எனக்கு நீ தேங்க்ஸ் சொல்கிறதா நான் வந்து எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என் பசங்க எனக்கு அடிக்கடி லவ் யூ வந்து சொல்லுவாங்க. ஒருத்தவங்களுக்கு ஒரு லாங்குவேஜ் இருக்குல்ல. ஆக்சுவலாக எங்கள் வீட்டில் வந்து லவ் யூ சொன்னால் தேங்க்ஸ் சொன்ன மாதிரி, பட் வெளியில் இருக்கவங்களுக்கு தேங்க்யூ சொல்லுவோம். நிஜமாவே அது ஒரு மாதிரி நல்ல ஃபீல் வந்து கண்டிப்பாக வந்து கொடுக்கும். இன்னிலேருந்து நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். அது உங்களுக்கு ஒரு பெரிய ஹாப்பினஸை வந்து கண்டிப்பாக கொடுக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட லைஃப்பில் நமக்கு ஒரு பெரிய ஹாப்பினஸை வந்து கொடுக்கும். நான் என்னோடய லைஃப்பில் இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாத்தையும் ஃபாலோ வந்து பண்ணுறேன். ஆக்சுவலாக மைக் இல்லை, அதனால் நான் பேசுகிறது உங்களுக்கு கிளியராக கேட்கும்னு நினைக்கிறேன். பக்கத்தில் வேறு நிறைய சவுண்டெல்லாம் வந்து இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு எந்த விதத்தில் பிடிச்சிருந்துச்சு, எந்த விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, எதை நீங்கள் இன்னையிலேருந்து ஃபாலோ பண்ண போகிறீங்க, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் மறக்காமல் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச். மறுபடியும் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.